வணக்கம். இன்னைக்கு இருக்க சூழ்நிலையில அதிமுக திரும்ப ஆட்சிக்கு வரும். ஆட்சி அமைக்கும். 2026 சட்டமன்ற தேர்தலெல்லாம் ஜெயிச்சு அவங்க ஆட்சி அமைப்பாங்க. அவங்க கூட்டணி ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொன்னா, செவிடன் கூட சிரிச்சுருவான்யா. அந்த மாரி ஒரு சூழ்நிலை இருக்கு. இன்னைக்கு உட்கட்சி பிரச்சனை அவ்வளவு இருக்குது. அது இல்லாம செங்கோட்டையன் வேற இன்னைக்கு தேர்தல் ஆணையத்துக்கு ஒரு கடிதம் போட்டிருக்கிறார். எடப்பாடி பழனிசாமிகிட்ட இருக்கிற அதிமுக உண்மையான அதிமுக கிடையாது. உண்மையான அதிமுக அவங்க கையில தான் ரெட்டை இலை சின்னம் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு குடுத்துருக்கிறாரு. குடுத்துக்கங்க. தேர்தல் ஆணையம் சரி, எங்க வேணாலும் நீதிமன்றம் எங்க வேணாலும் போங்க. அத பத்தி எங்களுக்கு கவலை கிடையாது. நாங்க அதெல்லாம் சந்திக்காத ஆள் கிடையாது. பயமே கிடையாது. நாங்க எல்லாத்தையும் எப்படி விலைக்கு வாங்கணும்னு எங்களுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி டீம் வந்து ஒரு சந்தோஷமா இருந்துகிட்டே இருக்கு. இதுக்கு இடையில வந்து சாணக்கியா அவர் வந்து என்ன செஞ்சிட்டாரு, சாணக்கியா சேனல் ரங்கராஜ் பாண்டே அவங்க தரப்புல வந்து தமிழ்நாடு முழுவதும் வந்து ஒரு கணிப்பு எடுத்து போட்டுக்கிறாங்க. இதுதான் வந்து மிக முக்கியமான ஒரு சர்வே முடிவாக இருக்குது. என்னடா இதுன்னு பார்த்தா திமுக விட அதிமுக வந்து கூட்டணி தொடர்பான விஷயங்களையும் சரி, வாக்கு சதவீதத்திலும் சரி அதிக அளவில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது சிரிப்பாக தான் வருது. ஏன்னா இப்போதைக்கு இருக்கிற தேர்தல் நடந்துச்சு அப்படின்னா அதிமுக கூட்டணிக்கு 39% வாக்குகள் கிடைக்கும். அதிமுக பலமாக இருக்குதா? பலமாக இல்லை. அதிமுகவுக்குள்ள உட்கட்சி பிரச்சனை அதிகமாக இருக்குது. ரெட்டை இலை சின்னம் கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு டவுட் இருக்குது. செங்கோட்டையன் போன்ற முக்கியமான தலைவர்களை எல்லாம் கட்சியை விட்டு நிப்பாட்டுறாரு எடப்பாடி பழனிசாமி. கட்சியில் இருக்க 2ஆம் கட்ட தலைவர்கள் சீனியர்கள் இவங்கெல்லாம் எடப்பாடி பழனிசாமி மேலே அதிருப்தியாக இருக்காங்க. செல்லூர் ராஜு கூட வந்து ஒரு விஷயத்தை சொல்லும்போது கூட இது எனக்கே மனசு சங்கடமாக தான் இருக்குது, என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த ஆதங்கத்தின் பின்னணியில் பார்த்தீங்கன்னா எடப்பாடி பழனிசாமி எங்கள் பேச்செல்லாம் கேட்க மாட்டார் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா மாவட்ட செயலாளரை பற்றி ஐடி விங்கில் இருக்கிறவங்க நிறைய பேர் வந்து குற்றச்சாட்டு சொல்கிறாங்க, இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி எடப்பாடி பழனிசாமி தரப்புலையும் சொல்கிறாங்க. இப்படி பல சிக்கல்கள் இருக்குது. அதிமுகவோட யாருமே கூட்டணி வைக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. பாஜக மட்டும் கூட்டணியில் தொடருது. ஆனால் இந்த சர்வேயில் அதிமுக கூட்டணிக்கு 39% வாக்குகள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சாணக்கியா ரங்கராஜ் பாண்டே அந்த டீம் வந்து சொல்லியிருக்கு. அப்படின்னா இதை எப்படி நம்புறது? எப்படி வந்து இவர் வந்து இது பண்ணார்? நீ நம்புனா நம்பு, நம்பாட்டி போ, நான் சொல்கிறது தான் சர்வே அப்படின்னு ரங்கராஜ் பாண்டே சொல்லியிருக்காரு. அதிமுக கூட்டணிக்கு 39%, திமுக கூட்டணிக்கு 36%, 3% வாக்குகள். ஏன்னா 2021 சட்டமன்ற தேர்தலில் 3% வாக்குகள் வித்தியாசத்தில் தான் திமுக ஆட்சியில் உட்காந்துது. இப்போ அந்த 3% கழித்து அதிமுக தான் உட்காரும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறார். தமிழக வெற்றி கழகம் 20% வாக்குகளை பெறும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சரி, ஓகே. அவங்க தரப்பில் வந்து 25-30% வாங்குவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வா தாவேகானால பார்த்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியோட வாக்கு சதவீதம் குறையும், 5% தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. 8லேருந்து 5% குறைவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை வந்து நாம் தமிழர் கட்சிக்காரங்க ஏற்றுக்கவே இல்லை. நாங்கள் 10க்கு போயிட்டோம், 10லேருந்து மேலே தான் போவோம், 15 18ன்னு தான் போவோமே தவிர கீழே குறையிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ரங்கராஜ் பாண்டே வந்து இது வரைக்கும் சொல்லியிருக்காருல, கருத்து கணிப்பு 2024 நாடாளுமன்ற தேர்தல் சமயத்தில் ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டார்ல, அந்த கருத்து கணிப்பில் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லி நாம் தமிழர் கட்சிக்காரங்கள்லாம் சிலர் கேட்குறாங்க. ஆமாம், 2027 நாடாளுமன்ற தேர்தலில் யார் யாருக்கு எவ்வளோ வாக்கு சதவீதம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி ரங்கராஜ் சாணக்கிய அந்த டீம் வந்து ஒரு சர்வே வெளியிட்டிருந்துச்சு. அந்த சர்வேல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, திமுக கூட்டணிக்கு 32% தான் கிடைக்கும் அப்படின்னு சொன்னாங்க. பாஜக கூட்டணிக்கு 22%. திமுகவுக்கும் பாஜகவுக்கும் 10% தான். அதிமுக கூட்டணிக்கு 21% தான் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தார். மற்ற கட்சிகளுக்கு 25% வாக்குகள் கிடைக்கும். எங்கே? நாடாளுமன்ற தேர்தலில். இவர் சொன்ன கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா அதிமுக பாஜக கூட்டணிக்கு கிட்டத்தட்ட ஒரு 43% வருது. அப்படின்னா எவ்வளோ? 40க்கு 40 தொகுதியுமே நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சிருக்க முடியும். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக அதிமுக கூட்டணி இல்லை அப்படிங்கிறனால ஏறக்குறைய பாஜக கூட்டணி 22% சொல்லியிருக்காரா? கண்டிப்பாக வந்து 22%க்கு 18% வாங்கியிருந்தாங்க. ஒரு கால்குலேஷன் பாஜக கூட்டணி அப்படின்னு ஒரு கால்குலேஷன் போட்டால் 18.5%. ஓகே, நெருக்கி ஓரளவுக்கு பரவாயில்ல. அதிமுக கூட்டணி 21னா 20, மற்ற கட்சிகள் 25 அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பாஜக கூட்டணி அதிமுக காட்டிலும் அதிகமாக காட்டினார்ல. அதிமுக கூட்டணியோட பாஜக கூட்டணி அதிகமாக வாக்கு சதவீதம் வாங்கும்னு சொன்னார். அது வந்து பொய்யா தானே போச்சு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இப்போ வந்து சட்டமன்ற தேர்தலில் வந்து அதிமுக கூட்டணிக்கு 39% அப்படின்னு சொன்னால், நாடாளுமன்ற தேர்தலுக்கு கொடுத்த கணக்கு பிரகாரம் பார்த்தீங்கன்னா அதிமுகவோட பாஜகவுக்கு தான் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கணும். அப்போ சட்டமன்ற தேர்தலில் பாஜகவுக்கு அதிக தொகுதிகளை வந்து கேட்கறதுக்கான இந்த சர்வே அப்படின்னு சொல்லி ஒரு கணக்கை முடிச்சு விட்டாங்க. என்னடா இது, ரொம்ப ஊராக சுற்றி நாங்கள் சர்வே எடுத்து இப்படிலாம் பேசினா அதிக தொகுதிகளை பாஜகவுக்கு வேணும், பாஜக தான் அதிமுகவோட பலமாக இருக்குது, அதிகமான ஒரு வாக்கு சதவீதம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி சாணக்கியா சேனல் சொல்கிறத பார்த்தோன்னா எல்லாத்துக்கும் சிரிப்பு தான் வந்துச்சு. ஏன்னா நாடாளுமன்ற தேர்தலில் இவங்க சொன்ன கணக்கு எல்லாமே தப்பு தான்.
இவர் வந்து திமுக கூட்டணிக்கு வந்து எத்தனை சதவீதம் கிடைக்குன்னு சொல்லியிருந்தாரு? 32% கிடைக்குன்னு சொல்லியிருந்தாரு. ஆனா உண்மையிலேயே திமுக கூட்டணி 46.97% வாங்கிருந்துச்சு. அதிமுக கூட்டணிக்கு அவர் எவ்வளோ குடுத்திருந்தாரு அப்படின்னா, 21% குடுத்திருந்தாரு. ஆனா அது வாங்குனது 23.5%. பாஜக கூட்டணிக்கு 22% குடுத்திருந்தாரு. 18.28%. அப்ப அவர் சொன்ன கணிப்பு எல்லாமே தப்பு. நாடாளுமன்ற தேர்தலே தெரிஞ்சு போச்சு. அவருடைய சாணக்கியா அந்த டீமோட கணக்கு வந்து தப்பு அப்படின்னு தெரியுது. ஆனா வந்து திரும்பவும் சாணக்கியா வந்து என்ன சொல்றாங்க, 2026 சட்டமன்ற தேர்தல்ல நாங்க வந்து சர்வே எடுத்தோம். சர்வேல வந்து அதிமுகவுக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட். அதிமுக, பாஜக கூட்டணிக்கு பயங்கரமான ஒரு சப்போர்ட் இருக்கு. அப்படிங்கிற மாரி அவர் தெரிவிச்சிருக்கிறாரு. இது வந்து அதிமுக வட்டாரங்கள்ல, குறிப்பா எடப்பாடி வட்டாரங்கள்ல சந்தோஷமா கொண்டாடலாம். இது எடப்பாடி பழனிசாமி தரப்புக்கு ஒரு நிம்மதிய குடுக்கலாம். ஆனா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலையில எப்படி? அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை இருக்குல்ல. செங்கோட்டையன் வந்து உட்கட்சி பிரச்சனைய கொண்டு போய் தேர்தல் ஆணையம் வரைக்கும் கொண்டு போயிட்டாரு. நீதிமன்றத்துக்கு போவேன்னு வேற சொல்லிட்டாரு. இரட்டை சின்னம் தொடர்பான வழக்கு தான் இது. இரட்டை சின்னம் தொடர்பா தேர்தல் ஆணையம் எந்த விதமான எடப்பாடி பழனிசாமி கையில குடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தான் அந்த வழக்க போட்டிருக்காரு. மனு குடுத்திருக்கிறாரு. இந்த மனு தொடர்பாக வந்து பாஜக என்ன முடிவு எடுக்கும் அப்படிங்கிறது. இப்ப சாணக்கியா டீம் வந்து ஒரு சர்வே போட்டிருக்காங்க அப்படின்னா, இதுல வந்து அதிமுக தான் திரும்பவும் சட்டமன்ற தேர்தலில் வந்து வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு சர்வே கொடுக்க வச்சு, அதுவும் பாஜக பலத்தோடு தான் அதிமுக வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்ல வச்சு, இதன் மூலமாக தொகுதி பங்கீடு அதிகமாக கேட்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது தெளிவாக தெரியுது. இந்த சர்வே மூலமாக தெளிவாக தெரியுது. இது அதிமுகவில் இருக்க அடிமட்டத்தில் இருக்கிற தொண்டர்களுக்கு வேணால் உற்சாகத்தை கொடுக்கலாம். இது அத்தனையும் பொய் சந்தோஷம் அப்படிங்கிறத அவங்க என்னைக்கு உணர போகிறாங்கன்னு தெரியல. சாணக்கியா வந்து பல முறை வந்து இது மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. தேர்தல் சமயத்தில் வந்து தேர்தலுக்கு முன்னாடி வந்து சர்வே சொல்கிறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தேர்தல் முடிஞ்ச பிறகு இவங்க சொன்ன சர்வேக்கும் அதுக்கும் சம்மந்தமே இல்லாமல் ரிசல்ட் வரும். அந்த ரிசல்ட்டெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறமா அவர் வந்து ரெங்கராஜ் பாண்டே அதை பற்றி பெருசாக பேச மாட்டார். அவர் வந்து கடந்து போயிடுவார். அது அடுத்த சர்வேக்கு போயிடுவார். அடுத்த நாடாளுமன்ற தேர்தல் 2029 சர்வேக்கு அப்பயே தாண்டி போயிடுவார். அவர் ஒரு கணிப்பை வச்சுருப்பார். அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காரு. இதில் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, தாவேகாவுக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு வாக்கு சதவீதம் இருக்குது அப்படின்னு சொன்னது வந்து தாவேகா தரப்பை வந்து உற்சாகப்படுத்தியிருக்கு அப்படின்னு தெரியும். தாவேகா தரப்பில் வந்து ஒரு கூட்டணி உருவாச்சு அப்படின்னா அது ஒரு பலமாயிடும்ல. அதிமுக, பாஜக கூட்டணி எப்படி பலமாகும்? எப்படி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது? தாவேகா வந்து 20% வாக்குகள அவங்க பெறுவாங்க அப்படின்னு சொல்றாரு. தாவேகாவோட கூட்டணி வைக்கிற கட்சிகள், இல்ல கூட்டணி வைக்கிற அமைப்புகள் இவங்க எல்லாமே சேர்ந்தாங்கன்னா, இன்னொன்னு அந்த கூட்டணி பலம் அதிகமாகும்ல. அப்ப இந்த ஓட்டுகள் வந்து எங்கேருந்து வரும்? அதிமுக, பாஜகலேருந்து தான் வரும். பாஜகவுக்கு தமிழ்நாட்டில அண்ணாமலைக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு இல்ல, சரிஞ்சிருச்சு அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில இவர் வந்து தாவேகாவுக்கு 20% வாக்கு போட்டிருக்கிறார். இந்த 20% வாக்குகள் எங்கேருந்து வரும்? அப்படிங்கிற ஒரு விஷயமும், அதேபோல் வந்து பார்த்தீங்கன்னா, அதிமுகவுக்கு 39, திமுகவுக்கு 36, தாவேகாவுக்கு 20, நாம் தமிழருக்கு 5 அப்படின்னு இவர் போட்டிருக்க இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா, இவர் வந்து வேணும்னே பண்ணுறாரு. இவர் யாருக்கோ சப்போர்ட் பண்ணுறாரு. உண்மையான சர்வே கிடையாது. மக்களை குழப்புறதுக்காகவும், கட்சியில் வந்து உட்கட்சி பிரச்சனையை மறக்கிறதுக்காகவும் எடப்பாடி பழனிசாமி மூலமாக சாணக்கியா வந்து இந்த மூலம் சர்வேக்களை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்தையும் மக்கள் மத்தியில் வைக்கிறாங்க. நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த சாணக்கியாவோட சர்வே எப்படி பார்க்குறீங்க அப்படிங்கிறது தான். ஒரு பொய்ன்னு சொன்னால் ஒரு நியாயமாக பொய் சொல்ல வேணாமா? அநியாயத்துக்கு ஒரு பொய்யை சொல்லி இங்கே அதிமுக கட்சிக்குள்ளே ரெட்டை இலை சின்னம் எடப்பாடி பழனிசாமி கிடைக்குமா கிடைக்காதான்னு ஒரு சூழ்நிலையை உருவாகிட்டு இருக்க இந்த மாதிரி சமயத்தில் உட்கட்சிக்குள்ளே கட்சியில் இருக்கிற சீனியர்கள் எல்லாமே பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்க மாதிரி இந்த மாதிரி சமயத்தில் திரும்பவும் அதிமுக தான் ஏன் ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு காமெடியை பண்ணிகிட்டு இருக்கிற ரெங்கராஜ பாண்டே என்னையா பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அப்படிங்கிற விஷயத்தை மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க. நன்றி, வணக்கம்.